அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங். தேசிய கல்வியற் கல்லூரிக்கான வர்த்தமானி அறிவித்தல் கடந்த சில மாதங்களுக்கு முன் வெளியாகியது. நிறைய பேர் தேசிய கல்வியற் கல்லூரிக்கு விண்ணப்பிச்சிக்கிறீங்க. தேசிய கல்வியற் கல்லூரிக்கு இன்டர்வியூ வர காட்டிலையும் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ தேசிய கல்வியற் கல்லூரி தொடர்பான ஒரு தெளிவூட்டலை தான் நான் இந்த வீடியோவில் இப்போ உங்களுக்கு வழங்க போகிறேன். தேசிய கல்வியற் கல்லூரிக்கு விண்ணப்பித்த எல்லாருக்கும் இன்டர்வியூ கூப்பிடுவாங்களா? தேசிய கல்வியற் கல்லூரிக்கான வர்த்தமானி அறிவித்தல்லபடி தேசிய கல்வியற் கல்லூரிக்கு எத்தனை பேர் உள்வாங்கப்படுவாங்க? விண்ணப்பித்த எல்லாருக்குமே காலேஜ் கிடைக்குமா என்ற சந்தேகம் இன்றைக்கு நிறைய மாணவர்களுக்கு மத்தியில் காணப்படுது. தேசிய கல்வியற் கல்லூரிக்கு ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு பாடநெறிக்கு ஒருத்தர் இல்லாட்டி 2 பேர் தான் ஒரு காலேஜுக்கு எடுக்கிறாங்க. ஸோ இந்த முறை எப்படி 2023 வேறையாகவும் 2024 வேறையாகவும் அப்ளிகேஷன் போட்டிக்கிறீங்க, அதை பார்த்து அவங்க எடுப்பாங்க. சில பாடங்களுக்கு Z ஸ்கோர் அடிப்படையில் தெரிவு செய்வாங்க. சில பாடங்கள் Z ஸ்கோர் மென்ஷன் பண்ணுறல, ஆனால் மற்ற அந்த கேட்டிக்கிற குவாலிஃபிகேஷன் சரியாக இருந்துச்சுன்னா அதை அவங்கள எடுப்பாங்க. காலேஜ்ன்றது ஒரு வரம். அந்த வரம் கிடைச்சா இனி பாக்கியம்தான். காலேஜ் எல்லாருக்கும் அமைகிறதில்லை. சென்ற முறை யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்ணப்பட்டு அந்த பிள்ளை யூனிவர்சிட்டிக்கு போகாமல் காலேஜுக்கு விண்ணப்பிச்சு காலேஜுக்காக வெயிட் பண்ணி யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணவும் இல்லை, காலேஜுக்கு அந்த பிள்ளை செலக்ட் பண்ணவும் இல்லை. அப்படி எவ்வளோ விஷயம் நடந்திருக்குது. ஏன்னா அந்த காலேஜ் ஒரு வாய்ப்புன்றது ஒரு வரம்னு சொல்லலாம். அவங்க பார்த்து சூஸ் பண்ணி சில பேர்களை குறிப்பிட்டவங்களை தான் எடுப்பாங்க. இன்டர்வியூ வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னா ஃபஸ்ட்டுக்கே செலக்ஷன் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. இன்டர்வியூக்கு செலக்ட் பண்ணப்பட்ட லிஸ்ட்டுன்னு சொல்லி அவுட் பண்ணுவாங்க. 2019-20 பேட்சுக்கு எப்படின்னு சொன்னா லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு லெட்டர் வந்துச்சு. லெட்டரில் இன்டர்வியூக்கு வர சொல்லி அழைக்கப்பட்டு கிட்டத்தட்ட 24,000 பேர் இன்டர்வியூக்கு அழைக்கப்பட்டாங்க. 2019-20 பேட்ச். அந்த 24 பேர்லேயும் செலக்ட் பண்ணப்பட்டது எத்தனை பேருண்டா கிட்டத்தட்ட 8,000 பேரை தான் தேசிய கல்வியற் கல்லூரிக்கு செலக்ட் பண்ணினாங்க. செலக்ட் பண்ணப்பட்ட பிறகு அவங்க செலக்ட் பண்ணப்பட்ட ஆக்கள லிஸ்ட்டை அவங்க அவுட் பண்ணினாங்க. இவங்க கொஞ்சம் பேர் தேசிய கல்வியற் கல்லூரிக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி லிஸ்ட்டை அவுட் பண்ணினாங்க. அது எப்படி அவுட் பண்ணினாங்க? ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு லிஸ்ட். இஸ்லாம் பாடத்துக்கு செலக்ட் பண்ணப்பட்டவங்க, பிரைமரி பாடத்துக்கு செலக்ட் பண்ணப்பட்டவங்க, வேறு சோசியல் சயின்ஸ்ன்ற பாடத்துக்கு செலக்ட் பண்ணப்பட்டவங்க, இப்படி ஒவ்வொரு பாடத்துக்கும் செலக்ட் பண்ணப்பட்டவங்களோட லிஸ்ட்டை அவுட் பண்ணினாங்க. அது மாதிரி 2021-22 பேட்ச் மாணவர்களில் இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிடலை. லெட்டர் அனுப்பி இன்டர்வியூ யாரும் கூப்பிடலை. என்ன செஞ்சாங்க? அவங்களாவே சில பேர்களை செலக்ட் பண்ணினாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லிஸ்ட்டை அவுட் பண்ணினாங்க. தேசிய கல்வியற் கல்லூரிக்கு செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு லிஸ்ட், இவங்களுக்கு இன்டர்வியூ நடக்கிற டேட் டைம், அப்படி ஒரு லிஸ்ட்டை அவுட் பண்ணினாங்க. அவங்க இன்டர்வியூக்கு போனாங்க. போன வருஷம் 2019-20க்கு பிறகு 2021-22 அவங்கள அப்படி செஞ்சாங்க. ஸோ இந்த முறை பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னு சொன்னா லிஸ்ட்டை தான் அவுட் பண்ணுவாங்க. அப்போ லிஸ்ட்டை அவுட் பண்ணாங்கன்னு சொன்னா அவங்களுக்கான இன்டர்வியூ ஜனவரியில் நடக்கும். அப்படித்தான் பிரைம் மினிஸ்டர் ஹரணி அமரசூரிய சொல்லிக்கிறாங்க. 2019-20 பேட்சுக்கு எப்படி சொன்னா ஃபஸ்ட்டுக்கு இன்டர்வியூவில் கொண்டு போனதுக்கப்புறம் அவங்கள டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். என்னென்ன கேட்பாங்கன்றது நான் அடுத்ததாக ஒரு வீடியோவில் போடுறேன். டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி நான் கொடுத்த டீட்டெயிலும் சரியாக என்னென்னு சொன்னா அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. சில டைமில் ஏதாவது மிஸ்ஸிங், லீவிங் சர்டிஃபிகேட் மிஸ் ஆகிடுச்சு, ஏதாவது இன்னும் கேட்டுக்கிற குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னா ரிஜெக்ட் பண்ணப்படுவாங்க. இன்னும் சில பேர் போட்டிருப்பீங்க காலேஜுக்கு, ஆனால் ஓ லெவலில் மெக்ஸுக்கு C கேட்டிருப்பாங்க, மெக்ஸுக்கு C இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்படி தான் இந்த தேசிய கல்வியற் கல்லூரிக்கு ஆக்களை தெரிவு செய்கிறது. அது மாதிரி நிறைய பேர் ஹெல்த் சயின்ஸ் பாடத்துக்கு போட்டிருப்பீங்க, ஆனால் அவங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. அன்றைக்கி இன்டர்வியூ கூப்பிட்டதுக்கப்புறமா இன்டர்வியூக்கு போய்த்து ஹெல்த் சயின்ஸ் பாடத்தில் அவங்க கேட்டிருக்க அந்த மாவட்டமான சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னா அவங்க ஹெல்த் சயின்ஸ் பாடத்துக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அவனே சொல்லுவாங்க நீங்கள் ரிஜெக்ட் தாண்டு. இப்படி தான் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணுறது
நாட் செலக்டட் ஆகிறது. இன்டர்வியூவில் என்னென்ன கொண்டு போகணும், ஆவணங்கள் எப்படி அதை எப்படி தயார்படுத்துறது, அது சம்மந்தமாக வந்து நான் வேறு ஏதாவது ஒரு வீடியோ வந்து போடுறேன். ஸோ இப்போது உங்களுக்கு நிறைய பேருக்கு கேட்ட டவுட்டில் தான் நான் வந்து ஒன்றாக கிளியர் பண்ணுறேன். இன்னும் சில பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க வந்து, சரி நான் யூனிவர்சிட்டியில் படித்து கொண்டிருக்கிறேன், 1 இயர் முடிஞ்சிருச்சு, ஆனால் நான் காலேஜுக்கும் அப்ளை பண்ணேன், எனக்கு காலேஜ் கிடைச்சுன்னு சொன்னேன்டா, நான் யூனிவர்சிட்டியை கேன்சல் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போயிடுமான்ட்டு இப்படி நிறைய பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிறேன் என்னன்னு சொன்னேன்டா, யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ண பட்டிருந்தீங்கன்னு சொன்னா காலேஜ் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படிக்குமே ரிஜெக்ட், அவங்களுக்கு போக இயலாம். நீங்கள் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே காலேஜுக்கு நீங்கள் ரிஜெக்ட் தான். ஆனால் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போய்த்து 1 வருஷமும் பிந்தி ஆச்சு, இப்போ நீங்கள் உங்களுக்கு காலேஜுக்கு போக மேலா, நீங்கள் இப்போ நினச்சிக்கோங்க நீங்கள் காலேஜ் ரிஜெக்ட் தானன்ட்டு. யூனிவர்சிட்டி 1 வருஷம் படிச்சிட்டிங்க தானே, அப்போ ரிஜெக்டட். இன்னும் நிறைய பேர் வந்து என்னன்னு சொன்னா, யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் பண்ணப்பட்டு யூனிவர்சிட்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணாமல் காலேஜுக்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் காலேஜ் கிடைக்கணும் என்ற கேம்பஸ் வாய்ப்பை நீங்கள் இன்னொருத்தருக்கு விட்டு கொடுத்துட்டு கேம்பஸுக்கு போகாமல் காலேஜுக்காக காத்திருக்கிறீங்க. உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் காலேஜ் கட்டாயம் கிடைச்சே ஆகணும். நானும் துவா செஞ்சு கொள்கிறேன் காலேஜ் கிடைக்கணும்ட்டு. இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு வந்து காலேஜுக்கு போகலாம். அவங்க வந்து என்னன்னு சொன்னா, இன்டர்வியூ கூப்பிடும் போது இன்டர்வியூவில் வந்து சரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக கொடுக்கணும், அது மாதிரி லீவிங் சர்டிஃபிகேட் சரியாக கொடுக்கணும். அப்படி சரியாக செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவங்களும் வந்து காலேஜுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து என்ன HND ஸ்லைட் அப்படி நிறைய இடத்துல வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருப்பீங்க. சில பேர் வந்து என்னென்னா படித்து கொண்டிருப்பீங்க. இன்னும் சில வந்து ஒரு கம்பெனிகளில் ப்ரைவேட் கம்பெனிகளில் ரெஜிஸ்டர் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணி கொண்டிருப்பீங்க. அவங்க கூட இந்த காலேஜுக்கு போட்டிக்கலாம். ஆனால் காலேஜ் ரூல்ஸ் படி அந்த தனியார் நிறுவனங்களில் அரசு பல்கலைக்கழகம் தேசிய நிறுவனங்களில் வேலை செஞ்சுன்னு சொன்னால் காலேஜுக்கு அப்ளை பண்ண இயலாது. என்றால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்க, பொறுமையாக வெயிட் பண்ணி பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணப்படுறீங்களா, இன்டர்வியூ கூப்பிட்றாங்களான்ட்டு. இன்டர்வியூ கூப்பிடுன்னு சொன்னேன்டா அங்கே போய் வந்து அவன் கேட்குற டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் சரியாக சப்மிட் பண்ணினீங்கண்டா, இந்த லீவிங் சர்டிஃபிகேட் முக்கியமானது, அடுத்து வந்து அதெல்லாம் முக்கியமான டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் சரியாக சப்மிட் பண்ணிங்கன்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து காலேஜ் கிடைக்கும். அடுத்த வந்து டவுட் என்னன்னா, நான் மெரி பண்ணிக்கிறேன், அப்படி மெரி பண்ணியிருந்தால் எனக்கு காலேஜுக்கு போக இயலுமா அப்படின்னு டவுட் நிறைய பேர் கேட்குது. ஸோ தேசிய கல்வி ரூல்ஸ் படி காலேஜுக்கு செலக்ட் பண்ணப்பட்டாலும் காலேஜுக்கு போகிறண்டாலும் வந்து நீங்கள் மெரி பண்ணி இருக்கக்கூடாது, என்கேஜ்மெண்ட் கூட பண்ணிக்கக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தீங்கண்டா காலேஜில் நீங்கள் ரிஜெக்ட் தான். மெரி பண்ணிவிட்டு டிவோர்ஸ் ஆகி இருந்தாலும் கூட இந்த காலேஜுக்கு வந்து உங்களுக்கு போக இயலாது. வேறு நிறைய மாணவர்கள் வந்து தேசிய கல்லூரி சந்தேகம் வந்து என்னன்னு சொன்னால், பாடங்கள் வந்து நிறைய பேர் வந்து பிரைமரி பாடத்துக்கு போட்டிருப்பீங்க, நிறைய பேர் இஸ்லாம் பாடத்துக்கு போட்டிருப்பீங்க, நிறைய பேர் தமிழ் பாடம், சோசியல் சயின்ஸ், வேறு வந்து ஹோம் எக்கனாமிக்ஸ், ஆர்ட், மீடியா, அப்படி நிறைய பாடங்களுக்கு நீங்கள் போட்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் தேசிய கல்விக்கு செலக்ட் பண்ண பட்டிங்கன்னு சொன்னா அங்கே போய் எடுக்கிற பாடம் எப்படின்னு சொன்னா, இஸ்லாம் பாடத்துக்கு நீங்கள் செலக்ட் பண்ண பட்டிங்கன்னு சொன்னா இஸ்லாம் 1, இஸ்லாம் 2, அதுக்கு மைனர் சப்ஜெக்ட் தமிழ் 1, தமிழ் 2, அப்போ 4 பாடம் எடுக்கணும் கட்டாயமாக. அதோட வந்து ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட்டு 5 பாடம் இருக்குது. ஸோ இந்த 5 பாடமும் எல்லாரும் கட்டாயமாக எடுத்து ஆக வேண்டிய பாடம். என்னென்ன பாடம்ண்டா சைக்காலஜி, சோசியாலஜி, எலிமெண்ட், மெஷர்மெண்ட், கைடன்ஸ், இந்த 5 பாடத்தையும் எல்லாரும் கட்டாயம் எடுத்தே ஆகணும். ஒரு புள்ள பிரைமரி செலக்ட் பண்ண பட்டுச்சு, இப்போ அந்த புள்ள காலேஜுக்கு போனாச்சு. இப்போ அந்த புள்ள வந்து காலேஜுக்கு போனண்டா பிரைமரி பாடத்துக்கு செலக்ட் பண்ணப்பட்டண்டா அந்த புள்ள வந்து இங்கிலீஷ், சிங்களம், தமிழ், மேக்ஸ், ERA, சமயம், இந்த 6 பாடத்தையும் கட்டாயமாக அந்த புள்ள எடுக்கணும். பிரைமரி பாடம் செலக்ட் பண்ணப்பட்டண்டா இந்த 6 பாடத்தையும் கட்டாயம் எடுக்கிறதோட அடுத்த வந்து சோசியாலஜி, சைக்காலஜி, கைடன்ஸ், மெஷர்மெண்ட், எலிமெண்ட், இந்த 5 ப்ரொஃபஷனல் சப்ஜெக்டையும் அந்த புள்ள வந்து கட்டாயம் எடுக்கணும். அப்போ மொத்தம் பாருங்கள், அங்கே 11 பாடத்துக்கு எக்ஸாம் எழுதி கட்டாயமாக பாஸ் பண்ணியே ஆகணும். அப்படி பாஸ் பண்ணினா தான் அந்த பிள்ளைக்கு வந்து டீச்சிங் ஜாப் கிடைக்கும். அந்த 11 பாடத்தையும் திருத்தது யாருன்னு சொன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனால் தான் அந்த பேப்பர் தருவாங்க, அவங்க தான் திருத்துவாங்க. இதே மாதிரி ஒரு பிள்ளை மெக்ஸுக்கு செலக்ட் பண்ணப்பட்டு காலேஜுக்கு போகணுன்னு சொன்னா மெக்ஸ் 1, மெக்ஸ் 2, அதுக்கு மைனர் சப்ஜெக்ட் சயின்ஸ் 1, சயின்ஸ் 2. அது மாதிரி வந்து சயின்ஸுக்கு தெரிவு செய்யப்பட்ட ஒரு பிள்ளை காலேஜுக்கு போகணுண்டா சயின்ஸ் 1, சயின்ஸ் 2, மெக்ஸ் 1, மெக்ஸ் 2, அப்போ 4 பாடம். அந்த 4 பாடத்தோட அந்த ப்ரொஃபஷனல் சப்ஜெக்ட் 5 வருமே, சோசியாலஜி, கைடன்ஸ், மெஷர்மெண்ட், எலிமெண்ட்,
சைக்காலஜி. இந்த 5 பாடமும் சேர்த்துண்டா 9 பாடம். அந்த 9 பாடமும் எக்ஸாம் கட்டாயம் எழுதி பாஸ் பண்ணியே ஆக வேண்டும். இப்போ நான் சொன்ன பாடங்களை வந்து ஒரு பாடம் ஃபெயில் ஆனன்னு சொன்னண்டா என்ன டாக்குமெண்ட் சொன்னண்டா அந்த பாடத்தை நீங்கள் ரிப்பீட் எழுத வேணும். ரிப்பீட் எழுதி பாஸ் பண்ணி கொடுத்த பிறகு தான் வந்து உங்களுக்கு டீச்சிங் ஜாப். இதனால் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 1 வருடங்கள் பின்னுக்கு போகலாம். இதே நீங்கள் 2 பாடம் ஃபெயில் ஆனன்னு வச்சுக்கோங்களே, இந்த 2 பாடத்தை நீங்கள் ஃபெயில் ஆனன்னு சொன்னா அந்த ஃபெயில் ஆன 2 பாடத்தை நீங்கள் எழுதி கொடுத்தே ஆகணும். அது மாதிரி 3 பாடம் நீங்கள் ஃபெயில் ஆகினீங்கன்னு சொன்னா அந்த 9 பாடத்தையும் பிரைமரி பொருளுக்கு 11 பாடம், அந்த 11 பாடத்தையும் கட்டாயமாக எழுதியே ஆக வேணும். எழுதி பாஸ் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு டீச்சிங் ஜாப் கிடைக்கும். இதோட வந்து எஜுகேஷனல் பெட்டிஷன் ஒரு பாடம் முடிக்குது. அதை வந்து உங்களோட காலேஜில் இன்சார்ஜ் லெக்சர் வந்து போட்டு அனுப்புவாங்க. அதை நீங்கள் எப்படியும் பாஸ் பண்ணுவீங்க. அப்போ 12 பாடம். இன்னமும் ஜென்ரல் பாடங்கள் 5 காணப்படுது. என்னென்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் சிங்களம், ஐசிடி, எஸ்தட்டிக், ஹெல்த் சயின்ஸ். இந்த 5 பேர் பாடம் வந்து என்ஐஇ தயாரிக்குது. பேப்பரை என்ஐஇ தயாரித்து லெக்சர்மார்கள் தான் திருத்துவாங்க. இந்த 5 பாடத்துலேயும் நீங்கள் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியே ஆக வேணும். அப்படின்றா பாருங்கள் 11 5 16 பாடம். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு பாடங்களுக்கும் ஈக்குது. ஸோ நீங்கள் வந்து அங்கே போய் படிக்கிற பாடங்களை பாருங்கள். ப்ரொஃபஷனல் சப்ஜெக்டில் என்னென்ன பாடம் ஈக்குதுன்னு சொன்னா சைக்காலஜி உளவியல், அடுத்து வந்து எலமெண்ட் ஆஃப் எஜுகேஷன் கல்வி தத்துவம் என்ற பாடம், அடுத்து வந்து என்னென்னா வந்து சோசியாலஜி சமூகவியல் என்ற பாடம், அடுத்து வந்து கைடன்ஸ் வழிகாட்டலும் ஆலோசனையும், அடுத்து வந்து மெஷர்மெண்ட் அளவீடும் மதிப்பீடும். இந்த 5 பாடத்தில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியே ஆகணும். அதோடு வந்து ஜென்ரல் பாடங்கள் ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் சிங்களம், ஐசிடி, எஸ்தட்டிக், ஹெல்த் சயின்ஸ் இந்த பாடங்களும் நீங்கள் பாஸ் பண்ணி ஆகணும். இப்போ எல்லா பாடத்துலையும் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டீச்சிங் ஜாப் சுவராக கிடைக்கும். வேறு என்ன உங்களோட டவுட் தேசிய கல்வி தொடர்பான வேறு டவுட்களை கிளியர் பண்ணணும்னு சொன்னா தேசிய கல்விகள் பாட வேலைகள் எப்படி நடக்குமென்று கேட்குறீங்க. ஸ்கூலில் நீங்கள் எப்படி உங்களுக்கு பாடங்கள் கற்பிக்கப்படுதோ 7 மணிலேருந்து 2 மணி ஆகாட்டிலையும் எப்படி பாடங்கள் கற்பிக்கப்படுதோ அது மாதிரி தான் வந்து காலேஜ்லேயும் வந்து 8 மணி தொடக்கம் 4 மணி வரை காட்டிலையும் ஒவ்வொரு நாளும் 7 பாடங்கள் வந்து அவங்க பிரித்து டைம் டேபிள் போட்டு உங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். 7 பாடங்கள் பிரித்து நடைபெறும். உங்களுக்கு அந்த 7 பாடங்களுக்குள்ளே வந்து நான் சின்ன பாடங்கள் 15 பாடங்கள் மாறி வரும். டைம் டேபிள் வந்து போட்டு தருவாங்க. இந்த 15-16 பாடங்களை தான் நீங்கள் வந்து காலேஜுக்கு போய் டைம் டேபிள் முறையில் நீங்கள் படிக்க போகிறீங்க. படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி காட்ட போகிறீங்க. ட்ரெஸ் கோட் எப்படின்னா நீங்கள் ஸ்கூலுக்கு எப்படி போனீங்களோ வெள்ளை யூனிஃபார்மோட எப்படி போனீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் காலேஜ்லேயும் போய் ஸ்கூலில் மாதிரியே தான் ஸ்கூல் அனுப்புவோம். அப்படியே திருப்பி உங்களோட கண் முன்னே வரும். இன்னும் நிறைய பேருக்கு காலேஜுக்கு போனால் டீச்சிங் மட்டும்தான் கிடைக்குமாண்டு. காலேஜ்ன்றது வந்து டீச்சிங்குக்கான ஒரு நிறுவனம். அந்த காலேஜுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்டீங்கன்னா நீங்கள் டீச்சர் தான். காலேஜுக்கு போகிறது வந்து டீச்சிங்க்கு மட்டும்தான். நீங்கள் பரீட்சையெல்லாம் எழுதி முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன பரீட்சை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா என்று தான் நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க. கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா இஸ்லாம் 1, கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா இஸ்லாம் 2, கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா தமிழ் 1, கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா தமிழ் 2, கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா உளவியல், கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா சமூகவியல், கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா கல்வியும் அடிப்படை முகாமித்துவம். இப்படி வந்து ஒவ்வொரு பாடத்துக்கும் வந்து அந்த கற்பித்தலில் தேசிய டிப்ளோமா என்ற பரீட்சை தான் எழுதி எல்லாத்துலேயும் பாஸ் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து உங்களுக்கு பிஎம்எஸ்சியில் வந்து உங்களுக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் நடக்கும். என்னென்னா நேஷனல் டிப்ளோமா இன் டீச்சிங் NDT. ஆனால் இந்த முறை உங்களுக்கு வந்து HNDT ஹை நேஷனல் டிப்ளோமா இன் டீச்சிங் என்ற அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்து உங்களுக்கு வந்து பட்டம் கிடைக்கும். மேலும் நீங்கள் காலேஜுக்கு போனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு துண்டற் கற்பித்தல் 4 நடக்கும். 2 வருஷத்துக்குள்ளே வந்து நீங்கள் ஒரு ஸ்கூல் ஒன்றுக்கு போவீங்க. ஸ்கூல் ஒன்றுக்கு போய்த்து 2 வாரம்னு சொல்லி 6 மாதத்துக்கு இடைவெளியில் 2 வருஷத்துக்குள்ளே நீங்கள் 4 துண்டற் கற்பித்தல் நீங்கள் மேற்கொள்வீங்க. 2 வார காலம் துண்டற் கற்பித்தலை மேற்கொள்வீங்க. ஒரு ஸ்கூல் ஒன்றுக்கு போய்த்து நீங்கள் டீச்சராக வந்து நீங்கள் செலக்ட் பண்ணப்பட்ட பாடத்தில் வந்து படித்து கொடுப்பீங்க. அதை வந்து மேற்பார்வை செய்ய வந்து லெக்சர்மார்கள் வருவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க புள்ளிகளை வழங்குவாங்க, புள்ளிகளை உங்களுக்கு தருவாங்க. இப்படி நீங்கள் தேசிய கல்வி கல்லூரியில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது.
இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த தேசிய கல்விக் கொள்கையில் படித்து தர பாடங்கள் வந்து என்னடா அந்த பாடம் வந்து யோசிப்பீங்க. ஏன்டா இது வரைக்கும் வந்து நீங்கள் சமூகவியல்ன்ற பாடத்தை நீங்கள் ஸ்கூலில் எங்கேயும் படிச்சிக்க மாட்டீங்க. அது மாதிரி உளவியல்ன்ற பாடத்தை எங்கேயும் படிச்சிக்க மாட்டீங்க. வேறு வந்து என்னது வழிகாட்டிலும் ஆலோசனைகளும் என்ற பாடத்தை நீங்கள் எங்கேயும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி பாடங்களை தான் நீங்கள் வந்து காலேஜுக்கு போய் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. டைம் டேபிள் படி பாடங்கள் நடக்கும், நோட்ஸில் தருவாங்க, அதை நீங்கள் பாடமாக்கி எழுதுவீங்க. ஸோ இந்த கல்வியல் கல்லூரிக்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்காக வேண்டி தான் நாங்கள் வந்து குரூப் மூலமாக வந்து இந்த உளவியல் பாடத்துக்கு கிளாஸ் அளிக்குது, வழிகாட்டல் ஆலோசனை கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் அந்த பாடத்துக்கு வகுப்புக்கு நடைபெறுகிறேன்னு சொல்லி நிறைய விளம்பரங்களை போட்டுரும். ஸோ உங்களுக்கு விருப்பம் என்னன்னா அந்த சைக்காலஜி என்ற பாடத்தை வந்து உங்களுக்கு கொண்டு படிச்சுக்கொள்ளலாம், கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் என்ற பாடத்தை படிச்சுக்கொள்ளலாம். அப்படி படிச்சுக்கொண்டு சொன்னால் நீங்கள் காலேஜுக்கு போனாலும் இந்த பாடம் உங்களுக்கு ஈஸியாக அமையும். நான் முக்கியமான நிறுவனங்களில் வந்து பாடநெறிகள் வந்து கோல் பண்ணியிருந்தாங்கண்டா, பாடநெறி கிளாஸ் நடக்கிறேன், நான் குரூப்பில் போட்டிக்கிறேன். ஸோ விருப்பமானவங்க அதில் இணைஞ்சு பயனடைங்க. விருப்பமானவர் மட்டும் இணைஞ்சு பயனடைங்க. காலேஜுக்கு போனாலும் இந்த பாடங்களை நீங்கள் படிக்கலுமான்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் காலேஜுக்கு போனால் வந்து உங்களுக்கு 8 மணிலேருந்து 4 மணி வரை தான் கிளாஸ் நடைபெறும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரீ. திங்கள்லேருந்து வெள்ளி வரை தான் வகுப்புக்கு நடைபெறும். சனி ஞாயிறு லீவு நாள். ஸோ இந்த சனி ஞாயிறு லீவு நாளில் வந்து உங்களுக்கு ஜூம் ஆப்பில் மூலம் ஏதாவது கிளாஸ் இருந்துச்சுன்னா அந்த கிளாஸ்களில் உங்களுக்கு பங்கு பெற்றலாம். வேறு நீங்கள் ஏதாவது இங்கிலீஷ் ஏதாவது ஒன்று படிச்சுக்கணும், அதை படிச்சுக்கொள்ளலாம். வேறு வந்து நான் சொன்ன மாதிரி இந்த சைக்காலஜின்ற பாடத்தை வந்து நீங்கள் வந்து காலேஜுக்கு போயும் சனி ஞாயிறு நாட்களை வந்து ஜூமில் மூல உங்களுக்கு இந்த பாடங்களை படிச்சுக்கொள்ளலாம். ஜூம் கிளாஸ் பற்றி நான் டீட்டெயில்ஸாக குரூப்பில் போட்டிக்கிறேன். சைக்காலஜி சம்மந்தமான விருப்பமானவங்க அதில் இணைஞ்சு அதை உங்களுக்கு படிச்சுக்கொள்ளலாம். இன்னும் உங்களுக்கு தேசிய கல்வியல் கல்லூரி டவுட் என்னென்னா, தேசிய கல்வியல் கல்லூரிக்கு ஃபோன் யூஸ் பண்ணலாமான்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ தேசிய கல்வியல் கல்லூரிக்கு வந்து ஃபோன் யூஸ் பண்ண இயலாம். எப்போ தெரியுமா? இந்த COVID-19 வரதுக்கு முன்னாடி. அப்போலேருந்து காலேஜுக்கு போனால் ஃபோன் யூஸ் பண்ண இயலாம். அவங்க தார ஃபோனில் தான் நீங்கள் கால் பண்ணணுமென்று இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் வந்து எல்லாருக்கும் இந்த ஃபோனில் கொடுத்து ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு தாராளமாக காலேஜில் ஃபோனை பயன்படுத்தலாம். லெக்சர் டைமை தவிர மற்ற 4 மணிக்கு பிறகு நீங்கள் உங்களோட ஹாஸ்டலில் இருக்கிற டைமில் ஃபோனை தாராளமாக உங்களுக்கு பயன்படுத்துகிற வாய்ப்பு இந்த COVID-19 வந்ததுக்கப்புறம் வந்து அது அமுலாகப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் வந்து படிப்புக்கு வந்து ஒரு ஃபோன் வந்து முக்கியம் தேவையான ஒன்று. எனக்கு தேவையானது எல்லாத்தையும் ஃபோனில் தான் நிறைய சர்ச் பண்ணி படித்துக்கொள்ள முடியுமானது ஒன்று தான். அதனால் வந்து உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணலாம். ஸ்கூல் மாதிரி தான். ஸ்கூல் லீவ் வந்த நாள் காலேஜ் லீவாக அமையும். ஸ்கூல் கேலண்டர் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கேலண்டரில் போய வருது, வேறு பப்ளிக் ஹாலிடே வருது. அப்படி ஹாலிடே வர டைம் வந்து உங்களுக்கு காலேஜும் லீவ் நாள். இன்னும் நிறைய பேர் வந்து காலேஜுக்கு போகலாமா, லீவில் வீட்டுக்கு போகலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஸோ காலேஜ்னால் வந்து சனி ஞாயிறு லீவு நாள். ஆனால் இன்டிஸ்ட்ரிக் கிட்ட இருக்கிறவங்க வந்து போய் வருவாங்க. ஆனால் தூரம் இருக்கிறவங்க வந்து சனிக்கிழமை போய் திருப்பி ஞாயிற்றுக்கிழமை வர்றது என்றது கஷ்டமான விஷயம். ஸோ லீவ் தருவாங்க. நோம்பு லீவ் முஸ்லீம் பிள்ளைகளுக்கு வந்து நோம்பு லீவ் கிடைக்கிது. முஸ்லீம் காலேஜில் வந்து நோம்பு லீவ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி நோம்பு லீவ், அடுத்த வந்து பப்ளிக் ஹாலிடே போன லீவுகள் கிடைக்கிது. அந்த லீவை வந்து உங்களுக்கு வீட்டுக்கு போகலாம். ஸோ இப்படித்தான் நிறைய பேர் டவுட் ஒவ்வொன்றா நான் கிளியர் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேருக்கு டவுட் வந்து இந்த காலேஜுக்கு கொண்டு போகக்கூடிய ஆவணங்கள் அதை எப்படி தயார்படுத்துகிறேன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. அதை வந்து ஒரு விளக்கமாக ஒரு லாங் வீடியோவை வந்து உங்களுக்கு அழகாக சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த தேசிய கல்வியல் கல்லூரி தொடர்பான உங்களோட சந்தேகங்களை கிளியர் பண்ணுறதும் தேசிய கல்வியல் கல்லூரி தொடர்பான ஒரு தெளிவூட்டில் வழங்குறது தான் நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு ரிசால்ட்ஸ் அனுப்பி எனக்கு இந்த ரிசால்ட்ஸு காலேஜ் கிடைக்குமா, நான் காலேஜுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன், எனக்கு காலேஜ் கிடைக்குமா, இந்த ரிசால்ட்ஸ் கிடைக்குமான்னு கேட்குறீங்க. திருப்பி சொல்கிறேன், காலேஜில் வந்து காலேஜ் வந்து ஒரு வரம். அந்த வரம் வந்து ஒரு லக் ஒன்று கிடைக்கிற மாதிரி தான். உங்களை விடவும் Z ஸ்கோர் கூட எடுத்துப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து காலேஜ் கிடைக்கல, உங்களுக்கு கிடைச்சிடும். அது மாதிரி உங்களை குறைவாக Z ஸ்கோர் எடுத்துக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு கிடைக்கும். அந்த காலேஜ்ன்றது வந்து Z ஸ்கோரை மட்டும் பார்க்குறதில்ல, ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனை பார்த்து அவங்க ஒரு ஏதோ இதில் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. அது ஒரு லக் மாதிரி. ஸோ அது கிடைச்சா இனி பாக்கியம்தான். ஸோ இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஐயோ 3 வருஷம் போய் காலேஜ் போய் கஷ்டப்பட்டு டீச்சிங் ஜாப் எடுக்கிறது வேறு ஏதாவது செய்யலாமே என்று யோசிப்பீங்க. ஆனால் புதிய இதில் படி வந்து டீச்சிங் ஜாப் எடுக்கணுமெண்டா கட்டாயம் வந்து நீங்கள் வந்து காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு போய்த்தான் டீச்சிங் ஜாப் எடுக்கலாமென்ற ஒரு புதுசாக நடைமுறைப்படுத்தப்படிக்குது. ஸோ இதுவரைக்கும் செஞ்ச பட்டதாரிகளுக்கு ஆசிரியர் நியமனம் வேண்டி வரும். ஆனால் இதுக்கு பிறகு நீங்கள் டீச்சிங் ஜாப் எடுக்கணுமெண்டா கட்டாயமாக இந்த நேஷனல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷனுக்கு போய் தான் ஆகணும். இந்த காலேஜ் கிடைச்சன்ஸ்னா யாரும் மிஸ் பண்ண வேணாம்.
கட்டாயம் இந்த காலேஜுக்கு போங்க. ஏன்னா காலேஜ் வாய்ப்பு எல்லாருக்கும் அமையறில்லை. அது அமைஞ்செண்டாயினி அவங்க அதிர்ஷ்டவாளி என்று சொல்லலாம். 2 வருடம் படித்து 1 வருடம் இன்டர்ன்ஷிப்போட உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறது வந்து இந்த டீச்சிங் ஜாப்பில் இருக்குது. இன்டர்ன்ஷிப்ண்டா வந்து 2 வருஷம் நீங்கள் காலேஜில் படித்து 4 புக் டியூஷன் முடித்து கடைசியாக வந்து ஃபைனல் எக்ஸாம் கிட்டத்தட்ட 16 பாடங்கள் எக்ஸாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் போவீங்க. 1 இயர் ட்ரைனிங் இன்டர்ன்ஷிப்புக்கு போவீங்க. ஒரு ஸ்கூல் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு ஸ்கூலில் டீச் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயோ உங்களை எங்கேயோ உங்களோட மாகாணத்துலேயோ வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். டீச்சிங் ஜாப் நல்லமா என்று நிறைய பேருக்கு கேட்குறீங்க. டீச்சிங் ஜாப் வந்து உண்மைக்குமே வந்து இந்த உலகத்தில் வந்து தலை சிறந்த தொழில் எது என்று கேட்டண்டா நான் சொல்லுவேன் டீச்சிங் ஜாப் என்று. அது குட்டி ஒரு கதை ஒன்றோட நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஒரு குட்டி கதை உண்டு. இந்த கதையை நீங்கள் முழுமையாக கேளுங்க. ஒரு மிருக காட்சிச்சாலையில் வந்து ஜூ நடத்துறத்தர் இருந்தார். அவருக்கு அந்த ஜூவால் மிச்சம் இன்கம் ஒன்று கிடச்சிச்சு. ஏன்னா அந்த ஜூவில் ஒரு ஆண் சிங்கம் ஒன்றும் பெண் சிங்கம் ஒன்றும் மீந்துச்சு. அந்த ஆண் சிங்கத்தையும் பெண் சிங்கையும் பார்க்கறதுக்கு வந்து ஜூக்கு கூட்டம் ஆக்கள் வார அதனால் வந்து நல்ல ஒரு இன்கம் ஒன்றை பெற்றார் அந்த ஜூ நடத்துகிறவர். ஆனால் திடீரென்று வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பெண் சிங்கம் வந்து இறந்து போகுது. அதனால் வந்து ஜூக்கு வர க்ரௌட் வந்து குறையுது. ஆண் சிங்கம் மட்டும் இருக்கிறதுனால வந்து இந்த பெண் சிங்கம் இறந்ததுனால வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த க்ரௌட் குறையுது. அதுக்கப்புறம் அந்த ஜூ நடத்துகிறவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னா ஒரு விளம்பரம் ஒன்று போடுறாரு. என்னாண்டா மிருக காட்சிச்சாலைக்கு ஆட்கள் தேவை, பெண் சிங்கம் போல் வேடமிட வேண்டும், மாதம் சம்பளம் வழங்கப்படும் என்று ஒரு போஸ்டரை வந்து போடுறாரு. ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலையும் ஷேர் பண்ணுறாரு. சரியா? இந்த டைம் வந்து யூனிவர்சிட்டியில் டிகிரியை முடித்த ஒரு பிள்ளை உண்டு. உதாரணத்துக்கு அந்த பேர் ஒரு ஃபாத்திமான்னு வைங்களே. அந்த ஃபாத்திமான்ற பெண் வந்து இந்த போஸ்ட்டை பார்க்குறா. அந்த பார்த்துட்டு அந்த நம்பரை கால் பண்ணி கேட்குறாங்க. அப்புறம் அந்த மிருக காட்சி நடத்துகிற செல்லார் வந்து எங்களோட ஜூவில் வந்து பெண் சிங்கம் இறந்து போய்த்துருச்சு, பெண் சிங்கம் போல் வேடமிடணும், உங்களுக்கு மாதம் சம்பளம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த புள்ள செல்லுது, நானும் யூனிவர்சிட்டியில் டிகிரியை முடிச்சுட்டு வெயிட் பண்ணி பார்க்குறேன், 4-5 வருஷமாவது இன்னும் எனக்கு ஜாப் கிடைக்கவே இல்லைன்னு அந்த புள்ள செல்லுது. கடைசியாக அந்த புள்ள என்ன செய்யுதுன்னு சொன்னா அந்த மிருக காட்சிச்சாலையில் வந்து பெண் சிங்கம் போல் வேடமிடுற ஜொப்புக்கு போகுது. அது மாதிரி அந்த புள்ள பேய்த்தொன்னே பெண் சிங்கம் போல் வேடமிடுது. ஜூக்கு க்ரௌடும் திருப்பி நல்லா கூடுருச்சு. அந்த பெண்ணுக்கும் வந்து சம்பளம் கிடைக்கிது. ஸோ அந்த புள்ள படித்ததுக்கு வந்து நடித்து தான் சம்பாதிக்குது. படித்த படிப்புக்கு இல்லாத வேலையை வந்து இப்போ அந்த புள்ள செஞ்சு கொண்டு வருது. கதையை பாருங்கள் எப்படின்னு சொன்னா அந்த ஜூ நடத்துறவர் வந்து ஆண் சிங்கமும் பெண் சிங்கமும் வேறு கூட்டில் வைக்க போகல. அந்த ஆண் சிங்கத்தை பூட்டு போடாமல் ஜூ நடத்துறவர் வந்தார். இதனால் வந்து அந்த ஆண் சிங்கம் வந்து அந்த கூட்டை உடைச்சி கொண்டு பெண் சிங்கத்துக்கிட்ட வருது. இப்போ அந்த பெண் சிங்கம் போல் வேடமிட்ட அந்த ஃபாத்திமா வந்து அவட மைண்ட் வந்து மனசு இதே டக்குன்னு அடிக்குது. ஏன்னா வந்து இந்த கதை அவ்வளோ தானோன்ட்டு அந்த ஃபாத்திமா மனசு செல்லுது. இந்த வாழ்க்கை முடிஞ்சுதான் நினைக்குது. அந்த ஆண் சிங்கம் மெதுவாக அந்த பெண் சிங்கத்துக்கிட்ட வருது. வந்ததுக்கப்புறம் வந்து அவள் அந்த வேடமிட்ட ஃபாத்திமா வந்து நல்லா பயந்து இந்த வாழ்க்கை அவ்வளோ தான் முடிஞ்சிச்சு, நான் இறந்துடுவேன்னு சொல்லி போகல. அந்த ஆண் சிங்கம் பெண் சிங்கிட்ட காதில் வந்து செஞ்சிச்சான், பயப்படாத, நான் தான் ஹசன், கலைமானி பட்டம் பெற்றிருக்கிறேன். ஸோ இந்த கதையை கேட்டு நீங்கள் எல்லாம் இப்போ சிரிப்பீங்க. இந்த சிரிக்கிறதை விடவும் சிந்திக்கணும். இப்போ பாருங்கள், அந்த ஆண் சிங்கம் போல் வேடமிட்ட அந்த ஹசனும் அந்த பெண் சிங்கம் போல் வேடமிட்ட ஃபாத்திமாவும் 2 பேரும் நல்லா படிச்சுக்கிறாங்க. படித்த படிப்புக்கு இல்லாத வேலை, யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போய் டிகிரியை முடிச்சுட்டு ஜொப் இல்லாமல் இங்கே மிருக காட்சித்தாளில் போய் நடித்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த கதை நீங்கள் விளங்கிக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னா, படித்த படிப்புக்கு அவங்களுக்கு வேலை இல்லை, நடித்து சம்பாதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நீங்கள் தேசிய கல்லூரிக்கு நீங்கள் செலக்ட் பண்ண பட்டிங்கன்னு சொன்னா, அங்கே போய் வெளியாகும் போது கௌரவமிக்க மதிப்புமிக்க இந்த ஆசிரியர் தொழிலோடு தான் நீங்கள் வந்து வெளியாக போகிறீங்க. இந்த உலகத்தில் வந்து தலை சிறந்த தொழில் எது என்ற கேட்டேன்டா நான் சொல்லுவேன் வந்து டீச்சிங் ஜொப்புண்டு, ஆசிரியர் தொழிலன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் யோசிப்பீங்க, ஏன் நான் வந்து ஆசிரியர் ஜொப்பை வந்து உலகின் தலை சிறந்த ஜொப்புன்னு சொல்கிறேன்ட்டு. அதை விடவும்
டாக்டர் இருக்கிறாங்க, நேசிங் இருக்கிறாங்க, ஃபொக்டர் இருக்கிறாங்க, இன்ஜினியர் இருக்கிறாங்க, லோயர் இருக்கிறாங்க. இப்போ நிறைய ஜாப் இருக்குது. அதெல்லாம் தலை சிறந்த ஜொப்பு, அதெல்லாம் தலை சிறந்த தொழில் இல்லையாண்டு. ஆனால் இவங்க எல்லாத்தையும் இந்த உருவாக்குறதே வந்து இந்த டீச்சர்ஸ் தான், இந்த ஆசிரியர் தான் வந்து இவங்க எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க. அதனால் இந்த உலகத்தில் தலை சிறந்த ஜாப் வந்து டீச்சிங். ஸோ இந்த வான்மைத்துவம் மிக்க இந்த டீச்சிங் ஜாப்பை தார இந்த தேசிய கல்வியற் கல்லூரி வந்து என்றுமே சிறந்தது. அதனால் இந்த தேசிய கல்லூரிக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிச்சுண்டா கட்டாயம் மிஸ் பண்ண வேணாம். கட்டாயம் நீங்கள் காலேஜுக்கு போய்த்தான் ஆக வேணும். சமுதாயத்தை மாணவர் அனைவரும் நீங்கள் கட்டியிருப்பது வந்து கடமை, பொறுப்பு எல்லாம் உங்களிடத்த வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த டீச்சிங்ன்றது வந்து உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு ஜாப். படிச்சுடைய கல்வி வந்து நாங்கள் இல்லாத காலத்துக்கும் எங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு நன்மை, சதக்கத்தோடு ஜாரியாவான ஒரு தொழில் தான் வந்து இந்த டீச்சிங் ஜாப். அப்படிப்பட்ட டீச்சிங் ஜாப்பை தாரது தான் தேசிய கல்வியற் கல்லூரி. தேசிய கல்வியற் கல்லூரி வந்து என்றுமே சிறந்தது என்று தான் நான் வந்து இப்போ சொன்ன கதை மூலமாக அவங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அதனால் நிறைய பேர் வந்து தேசிய கேம்பஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு கேம்பஸ் போகணும்னு நோக்கத்தில் இருந்திப்பீங்க. கடைசியாக கேம்பஸ் கிடைக்கவே இல்லை, எனக்கு டீச்சிங்காக விருப்பம் இல்லை, ஆனால் கேம்பஸுக்கு போய் டிகிரி முடிக்கும் நிறைய பேர் கனவு கண்டு கொண்டிருப்பீங்க. ஆனால் வந்து உங்களுக்கு யூனிவர்சிட்டி போகிறதுக்கான வாய்ப்பு அமைய இல்லை. யூனிவர்சிட்டி இப்போ லிஸ்ட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து ஒரு 4 வந்திக்குன்னு நினைக்கிறேன். அந்த 4 ஸ்டெப் 4 வந்திக்குது. அந்த 4 உங்களோட பேர் வந்திக்காது. அப்போ நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் வந்து காலேஜுக்கும் போட்டிருப்பீங்க. ஆனால் காலேஜ் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் காலேஜுக்கு போங்க. ஸோ இவ்வளோ நேரமாக நான் வந்து தேசிய கல்லூரிக்கு தொடர்பானவங்களுக்கான ஒரு தெளிவூட்டல், நிறைய பேர்கிட்ட டவுட்டை கிளியர் பண்ணுற விதமாக வந்து உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து அறிவுரை வழங்கினேன். அதோட வந்து உங்களுக்கு முக்கியமாக வந்து ஒரு கதை ஒன்று சொல்லி இந்த தேசிய கல்லூரியோட மகிமை எப்படி என்று டீச்சிங் ஜாப்போட மகிமையை பற்றி உங்களுக்கு அழகாக விரிவாக எடுத்து காட்டிக்கிறேன். ஸோ வேறு எதுவும் தேசிய கல்வி தொடர்பான உங்களுக்கு டவுட் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன டவுட்னா இந்த தேசிய கல்லூரிக்கு எப்படி தயார்படுத்துகிற ஆவணங்கள் என்னென்ன கொண்டு போகணுன்றதை பற்றி ஒரு முழுமையான ஒரு லாங் வீடியோவானா இன்ஷால்லா அடுத்த வீடியோவை நான் போடுறேன். ஸோ அனைவருக்கும் வந்து தேசிய கல்லூரிக்கு கிடைக்கணும்ன்றது தான் என்னுடைய பிரார்த்தனையும். அல்லாஹ் அருள் புரிவானாயாக, ஆமீன். அத்தோடு வந்து இந்த நாசர் நெட்வொர்க் யூடியூப் சேனல் பற்றி நிறைய பேர் நான் வீடியோஸ் எல்லாம் போட்டு லாஸ்ட்டாக வந்து நாசர் நெட்வொர்க் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கன்னு போட்டுறேன். ஸோ இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட 8000க்கு மேற்பட்டவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாண்டா கீழே பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுற இதை கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நாங்கள் போட்ட வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அப்போ அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வீடியோவை வந்து உடனுக்குடன் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அதோட மறக்காமல் மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட்கள் சம்மந்தமாக இருந்தால் இந்த கமெண்ட்டுக்கு கீழே டவுட் பண்ணி கேட்கலாம்.